வணக்கம் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, அ விழுப்புரம் அருகே உள்ள இந்த வேடம்பட்டு கிராமத்தில பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு மருத்துவ அ ரசாயன கலந்த ஆலை வந்து செயல்பட்டு வந்தது. இதுல ஏற்படும் புகையினால் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோய் தொற்று, சுவாச கோளாறு உள்ளிட்ட பல கோளாறுகள் ஏற்பட்டு அவங்க வந்து பல நாட்களா வந்து மாவட்ட நிர்வாகம், பல்வேறு கட்சியினரிடம் வந்து இது குறித்து புகார் கொடுத்தன. அப்படி இருந்தும் நடந்து முடிந்த இந்த தேர்தல கூட வந்து அவங்க தேர்தலையும் புறக்கணிச்சு அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து தற்காலிகமா நோட்டீஸ் மட்டும் தான் ஒட்டப்பட்டது அந்த ஆலை நிர்வாகத்துக்கு. ஆலை நிர்வாகம் வந்து மூட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க இது பண்ணிட்டு தெரியாம அந்த ஆலையை வந்து நேற்று வந்து இயக்கியிருக்காங்க. இதன் மூலியமா அந்த புகை மாசுனால வந்து பாத்தீங்கன்னா பகுதியில வந்து அந்த கிராமத்தை சேர்ந்த ஆண், பெண் என முதியவர் என பலருக்கு வந்து 20 பேருக்கு மேல வந்து சுவாச கோளாறு பாதிக்கப்பட்டு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அவர்கள் வந்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இது குறித்து வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பிலையும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ந்து வந்து காவல்துறையும் விசாரணை மேற்கொண்டு வந்தன. அந்த ஆலை நிர்வாகத்து தற்காலிகமா இன்றைக்கு வந்து அங்க சென்ற வந்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான வசந்தகுமார் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் போய் இளையராஜ் ஆகியோர் தலைமையில போயிட்டு அங்க வந்து உள்ளார இருக்கிற எல்லாத்தையும் சோதனை மேற்கொண்டனர். மேலும் இந்த அவருக்கு சுவாச கோளாறு இது போன்ற இது வந்து இவங்க ஆலை நிர்வாகம் வந்து மூடி சீல் வைக்க சொல்ல மூட உத்தரவிட்ட பிறகும் இவங்க ஆலையை வந்து தெரியாம வந்து நக்கிட்டு இயக்கியிருக்காங்க. அது மூலமாக அவங்களுக்கு சுவாச கோளாறுலாம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது என கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து தற்காலிகமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஆலை நிர்வாகத்துக்கு சீல் வைக்கப்பட்டன. இதனை தொடர்ந்து அங்க வந்து பல பதட்டமான சூழ்நிலை இருந்ததால அங்க வந்து ஏராளமான போலீசாரும் அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப சாதாரணமா ஒரு ஆலை நிர்வாகம் மக்கள் வந்து போராட்டம் வந்து தேர்தல் புறக்கணிப்பு மற்றும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி தான் இது போன்ற தனியாருக்கு சொந்தமான ஆலையில வந்து மூட வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டும். நான் தொடர்ச்சியா அவங்க பல்வேறு கட்ட மாவட்ட நிர்வாகத்திடம் மனுவாக பல முறை அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் நடந்து முடிந்த அந்த தேர்தலையும் புறக்கணித்த அந்த மக்கள் அதுக்கு பிறகும் மக்களை மீறி அவங்க அந்த ஆலைக்கு நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே அதை திறந்து அதை செயல்பட வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தற்பொழுது இப்பதான் ஒரு தற்காலிகமா மூடும் பணியில மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டதாக அந்த மக்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு அடைந்துள்ளனர். தொடர்ந்து இது நிரந்தரமாக மூடுவதற்கு பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் 20ஆம் தேதி அந்த நிர்வாக சார்பில் ஒரு அறிக்கை பெறப்பட்டு அப்பதான் வந்து நிரந்தரமாக மூடப்படும் எனவும் அங்குள்ள அதிகாரி வட்டத்தில் தெரிய வருகிறது. சாதாரணமா ஒரு மக்கள் வந்து போராட்டத்தில் இறங்கிதான் அவங்களுடைய உரிமையை பெற வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ரவி.